ஸோ ஹைரோட அன்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப் யூ ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒன் ஷாட்டாகவே போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப நாளும் ஆயிடுச்சு, ஒரு பெரிய பிரேக் தான். அதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சாரி. அப்படிலாம் ஒரு பிரேக் கொடுத்துருக்கக்கூடாது. நான் சொல்லியிருந்தேன் 2 days ஒன்ஸ் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதை நான் பண்ணல. ஸோ ஐ எம் ரியலி சாரிடா. அண்ட் இன்றைக்கி வந்து இனிமேல் நான் ஒழுங்காக வரும் அப்படின்னு சொல்கிறேன். ப்ராமிஸ்லாம் இல்லை, ஏன்னா எனக்கே தெரியும் இதெல்லாம் ஒழுங்காக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டே வித் மீயோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா லவ் வ்ளாக் வந்துட்டு நான் இனிமேல் தான் போடணும், இனிமேல் தான் எபிசோட் போடணும். பட் ஸ்டே வித் மீ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் போட்டு. ஆமாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த எபிசோடெலாம் மறந்துருந்தீங்கன்னா எகெயின் நான் வந்து ப்ளேலிஸ்ட் தரேன், போயிட்டு அதை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடலாமா? ஸோ எபிசோட் 3 ஸ்டே வித் மீ. ஸோ பாங்கடா வளவலன்னு பேசாமல் நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கும் அதான்டா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஓகேடா, நம்ம இதில் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்போமா, அதில் இதே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா நீங்கள் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க டேங்க் வந்து நமக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா தான் வந்து கூப்பிடுறாரு. பையன் இங்கே வாமா. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு கதவை திறக்குறீங்க. திறக்குமானுங்க அப்பாவும் பையன் தேவன் வந்திருக்காரு, ஸோ போயிட்டு பேசுமா. தேவன் வந்திருக்காரு, சரிப்பா இருங்க நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் போயிடுறாரு. ஸோ நீங்களும் சரி ஓகே நம்ம போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. அப்போ சடனாக அவங்க டோர் வந்து நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. நீங்களும் போயிட்டு கதை திறக்குறீங்க. திறந்தா தேவன் தான். தேவன் வந்து உள்ளே வந்துட்டு சாரி இல்லை வரலாம்ல, வரலாம் உட்காருங்க. அப்பா சொன்னாரா? சொன்னார். ஆனால் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா? இருக்கா? எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம்தான், ஒன்று கட்டிக்கிறதுல எனக்கு இஷ்டம்தான். எனக்கும் இந்த கல்யாணத்தில் இஷ்டம்தான். இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் லவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பழகுனதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாமே. இது சின்ன விஷயம் இல்லை. உங்களுக்கும் என்னை பற்றி தெரியணும், எனக்கும் உங்களை பற்றி தெரியணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் தானே. ஸோ கொஞ்ச நாள் லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? வாட் எவர், உனக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே தான். அப்போ எனக்கும் கல்யாணம் ஓகே தான். ஸோ இங்கே நாங்கள் வெளில போகலாமா? எங்கேயாச்சும் சும்மா? ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வெளியில் போகிறீங்க. ஸோ உங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வெளியில் போகிறீங்க. ஸோ அவன் வந்து உங்களை வந்து நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டே ஷாப்பிங் போகிறான். ஸோ ஷாப்பிங் உனக்கு எதுவும் வேணுமோ வாங்கிக்கோ, உங்கள் அப்பாவுக்கும் எதுவும் வேணும்னா வாங்கிக்கோ, நம்ம 3 பேரும் வந்துட்டு எங்கேயாவது போகலாம், இல்லைன்னா நீயும் நானும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ நீங்களும் போயிட்டு ஷாப்பிங்கில் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கிறீங்க. ஸோ அவனும் அவனுக்கு இது மாதிரி அவனுக்கு பிடிச்ச விஷயம்லாம் வாங்கிக்கிறான். அண்ட் உங்களுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கான், ஆனால் அவன் வந்து உங்ககிட்ட கொடுக்க கிடையாது. ஸோ இப்படி தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. ஸோ அவனும் வந்து எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு ஒன்று வந்து வீட்டில் விட்டுட்டு பையன் நாளைக்கு நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம், அது எங்கன்னு எனக்கு நான் கால் பண்ணி சொல்கிறேன்னு மறக்காம ரெடி ஆயிரு. ஓகேங்க ரெடி ஆயிடுறேன். அண்ட் நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒழுங்காக ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப நேரம் என் கூடவே இருந்துங்க.
மறந்துடாமல் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ம் ஓகே வயன். சரி நீயும் போய் பத்திரமா இரு. அங்கிள் கிட்ட சொல்லிடு, கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே ஓகே நீங்கள் கிளம்புங்க, நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ இப்படி தான் அவங்களுக்கு அந்த டே போயிருக்கும். ஸோ அவன் வந்து நைட்டு கால் பண்ணுறான். கால் பண்ணும்போது நீங்களும் டேவ் டேவ் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், இப்போ தான் சாப்பிட்டுட்டு தான் அவனை கால் பண்ணேன். சொல்லுங்க. இல்லை வயன், நாளைக்கு எங்கேயாவது போகலான்னு சொன்னேன்ல, எங்கே போகலாம் நீ சொல்லு, இல்லைன்னா நான் எங்கேயாவது பார்த்து சொல்கிறேன். எனக்கு என்ன இடம் தெரியும், எங்கேயாவது அமைதியான இடமா போகலாம், யாரும் இல்லாத மாதிரி, நீங்களும் நானும் மட்டும். அண்ட் அப்பாவும் வேணும். நீங்களும் நானும் மட்டும்னாலும் என் அப்பா கிட்டே என்னால் வர முடியாது. சரி ஓகே. இங்கே எங்கள் அம்மாவோட இடம் ஒன்று இருக்குது, அங்கே போகலாமா? ஒரு வுடன் ஹவுஸ். உனக்கு ஓகேனா அங்கே போகலாம். எனக்கு ஓகே தான். அப்பா கிட்ட கேட்டு வரேன். சரி ஓகே இப்போ கேட்டு வா. நாளைக்கு காலையில் கிளம்பிடு, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சரி ஓகே, நான் போயிட்டு அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க, காலையில் இருங்க. சரி ஓகே வெயிட் பண்ணுறேன். நீங்களும் அப்படி குடுக்கணும் ஒன்று போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறீங்க, அப்பா நாளைக்கு நம்ம 3 பேர் எங்கேயும் போகிறோம், அவங்க அம்மாவோட இடத்துக்கு, ஒரு வுடன் ஹவுஸ் மாதிரின்னு சொல்கிறாரு. உனக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும்ப்பா, வாயேன். இல்லை வையன், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நீயும் மாப்பிள்ளையும் போயிட்டு வாங்க. நீங்கள் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள அப்பா நீயும் வாப்பா, ஏழாதுன்னு சொல்லிட்டு உடம்பு முடியலன்னா என் கூட வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுப்பா. இல்லை வையன், என்னால் முடியும்னா நானே வந்திருப்பேன். உண்மையாகவே என்னால் ரொம்ப உடம்பு முடியலம்மா, நீயும் மாப்பிள்ளையும் போயிட்டு வாங்க. உங்கள் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஹாப்பியாக, சரியா? போப்பா நீ இப்படியா. அப்படியே நீங்கள் போயிட்டு டவுன் வந்து ஹோல்டில் தான் இருந்திருப்பான் ஃபோனில். ஸோ நீங்களும் போயிட்டு அப்பா வரலன்னு சொல்கிறாரு, என்னையும் உங்களும் போயிட்டு வர சொல்கிறாரு. சரி ஓகே வைன், நம்ம 2 பேரும் போகலாம். உனக்கு ஓகே இல்லை? ஓகே தான், நான் வரேன். சரி ஓகே, நாளைக்கு மார்னிங் சீக்கிரமாக ரெடி ஆயிரு, நான் வந்துடுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தூங்க போயிடுறீங்க. ஸோ தூங்க போயிட்டு அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. ஸோ நீங்களும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அழகாகவும் நீங்கள் வந்து எடுத்த ட்ரெஸ்லாம் வந்து வியர் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் நீங்கள் பேக் பண்ணிட்டு போகிறீங்க, தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவங்க வந்துடுறான் அவங்கள பிக் பண்ணுறதுக்காக. ஸோ வந்துட்டு நீங்களும் வெளியில் போகிறீங்க, அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன்ப்பா, பத்திரமா இரு, ஒழுங்காக சாப்பிட்டு மெடிசன்ஸ்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ வந்து நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட நான் அழகாக இருக்கேனா? இல்லை ரொம்ப அழகாக இருக்கேன். எனக்கு ப்ரௌன் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? ப்ரௌன் தீம்லேயே ட்ரெஸ்லாம் எடுத்தேன். தெரியும். எப்படி? அதெல்லாம் அப்படி தான் தெரியும். சரி ஓகே இரு, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவனுங்க டீல்லாம் பார்க்க சொல்லிட்டு வரேன். சரி ஓகே, சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி அவங்க போயிட்டு ஜிமனுக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு மச்சான், இன்றைக்கி ஒரு நாள் நான் ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ நான் ஒரு விஷயமா வெளியில் போகிறேன். ஸோ நீ தான் டீல்லாம் பார்த்துக்கணும், நீயும் ஜங்குக்கும். ஏதாவது சொத்தப்பி நீங்கள் வந்து 2 பேருமே கொண்டுருவேன். சரிடா மச்சான், நான் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு.
சரி அப்பப்போ எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டே இருங்க. ஓகே சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே உங்ககிட்ட தான் வரோம். ஓகே மேம் கிளம்பலாமா? ஓகே தாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் டேவங்க வந்துட்டு அப்படியே காரில் ஏறி உட்காடுறீங்க. அப்படி அவங்க வந்துட்டு பையன் சொல்லுங்க, இது உனக்கு பிடிக்குமா பிடிக்கலான்னு தெரியல, அவனுக்கு நல்லாயிருக்கும்னு நானே திங்க் பண்ணி எடுத்தேன், இதை நல்லா இருக்கான்னு பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் அந்த உங்களுக்கு கொடுக்குறான். அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்பிள் கலரில் இருக்குது, அதுவும் லைட் பர்பிளில் அப்படி அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ். அப்படி நீங்கள் பார்த்துட்டு அச்சோ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இந்த ட்ரெஸ், எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு வந்து பர்பிள் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்குது, தேங்க்யூ தான். உனக்கு பிடிச்சிருக்கல்ல? பிடிச்சிருக்கா? அவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா, எவ்வளோ நல்லா இருக்கான்னு தெரியுமா, எனக்கு இந்த கலர் அவ்வளோ பிடிக்கும், தேங்க்யூ ஸோ மச் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ வந்துட்டு இன்னும் இருக்குது, ஒன்று ஒன்றா தரேன் ஓகேவா, சரி இது உனக்கு பிடிச்சிருக்கல்ல, நம்ம அங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஓகேடா. அண்ட் உங்களுக்கும் நான் அவனை கொடுக்கணும், நீங்களும் வந்து அப்படியே உங்ககிட்ட இந்த அவனுக்கு என்ன நீங்கள் எடுத்த ஒரு ஷர்ட் ஒன்று இருக்கும், ஒரு ரொம்ப லைட்டான ப்ரௌன் அண்ட் ஸ்கின் கலர். நீங்கள் வந்து தேவங்களோட ஒரு ஷர்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க, அது மாதிரியே இருந்திருக்கும். ஸோ நான் அது வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன் ஓகேவா? அது மாதிரி ஒரு ஷர்ட் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறீங்க. அது பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஏய் செம்ம அழகாக இருக்குடி, பா செம்ம ஷர்ட், நல்ல கலர், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, தேங்க்யூ ஸோ மச் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஷர்ட் மட்டும் வாங்கியிருக்க மாட்டீங்க, நீங்கள் ஒரு ஜீனும் வாங்கியிருப்பீங்க. ஜீன் வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன், அது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், அது ரெண்டுமே பேர் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு இதை பிடிக்கும்னு நினைக்கிறேன், இதை வச்சுக்கோங்க, நீங்களும் அங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. போயிட்டுருக்கும்போது நிறைய அழகழகான இடம்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இறங்கி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்படி ஒரு வழியாக நீங்கள் ஃபைனலி அங்கே போயிடுறீங்க அந்த இடத்துக்கும். ஸோ அங்கே போயிட்டு திடம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, ரொம்ப அமைதியாக செம்ம அழகாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் என் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, எவ்வளோ அழகாக இருக்குல்ல, வா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு தெரியும் எனக்கு இந்த இடம் பிடிக்கும்னு, எங்கள் அம்மாவுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம், அச்சோ ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா, சரி ஓகே அவள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் உள்ளே போயிட்டு தேவம் நான் போய் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன், ஓகே வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுறான். நீங்களும் போயிட்டு அழகாக அந்த லாவெண்டர் கலர் ட்ரெஸ்லாம் அப்படி அழகாக வரீங்க, சாரி லாவெண்டரா தெரியல, அது வந்து ரொம்ப லைட்டான பர்பிள், ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு அந்த ட்ரெஸ். அப்போ அவரும் உங்களை பார்த்துட்டு வயன் செம்ம அழகாக இருக்குடி, வா நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ் உனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்கே தெரியுமா, அப்படி குழந்த மாதிரி இருக்க, அப்படியா தயா அழகாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கு, சரி நீங்கள் போயிட்டு அந்த ஷர்ட்டையும் ஜீன்ஸும் போயிட்டு வாங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை அனுப்புகிறீங்க. அவனும் போயிட்டு அழகாக ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு அவன் அப்படி அழகாக வந்திருப்பான், அவங்களுக்கு அப்படி ஹேண்ட்ஸமாக வந்திருப்பான். அவனை பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, ஐயோ செம்ம ஹேண்ட்ஸம், தேவம் நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தெரியுமா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சுற்றி போடுறீங்க. பட் அவன் வந்து
உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு சரி ஓகே என்ன பண்ணலாம், டிவி பார்க்கலாமா, ஒரு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு யாருக்கும்ல. சரி ஓகே, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. சரி ஓகே என்ன படம் பார்க்கலாம், உன்னோட விஷ். என்னோட விஷா, சரி இந்த படம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லவ் ஸ்டோரி வந்து சொல்கிறீங்க, லவ் ஸ்டோரி மூவி. ஸோ சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் நெட்ஃப்ளிக்ஸில் போட்டு விடுறான். ஸோ 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு அவங்க வீட்லேயே வந்துட்டு திங்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பாப்கார்ன் சாப்பிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எப்படின்னா ஒரு சோஃபா ஒன்று இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து கால் நீட்டிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அட் த சேம் டைம் அவங்களோட நெஞ்சில் வந்து சாஞ்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அது மாதிரி ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு அந்த படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன ரீசன் சத்தியமாக எனக்கு தெரியல, ஆனால் உங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கே தெரியாமல் நீங்கள் நான் அவ்வளோ லவ் பண்ண வச்சுட்டீங்க. என் அப்பாவோட ஃபீல் உங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு கிடைக்கிது. இதுதான் நான் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் அப்பா மாதிரி யாராலையும் ஒன்று பார்த்துக்க முடியாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் என்னால் ஒன்று பார்த்துக்க முடியும்னு நீங்கள் என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது. அவ்வளோ லவ் எனக்கு கொடுக்குறீங்க. நான் ரொம்ப லக்கி. நானும் ரொம்ப லக்கி. என் அம்மா மாதிரி நீ என்னை பார்த்துக்கிற. ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் நீ கூட இருந்த விதம், என்னை நீ கூப்பிட்ட விதம், என்னை பார்த்துக்கிட்டது எல்லாமே அம்மா மாதிரி இருந்தது. அம்மா அப்பா இல்லைன்னா நான் ஃபீல் பண்ணிட்டே இருந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி என் அம்மா என் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. உன்னை விட்டு நான் எப்பயும் போக மாட்டேன். ஐ லவ் யூ. அது இருந்தாலும் மாஃபியாவாக இருந்தாலும் தெரியல, உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. ஏன் மாஃபியாவாக இருந்தால் அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்காதா? அவங்க மனுஷங்க இல்லையா? அப்படி இல்லை, ஏன் மாஃபியாஸ்னால் எப்போவுமே ரூட்லெஸ், அப்படி தானே எல்லாருக்கும் தெரியும். அப்படி தான் நானும் நினச்சேன். அதான் உண்மை. மாஃபியா தொழில்னாலே இப்படி தானே ரூட்லெஸ்ஸாக இருக்கணும். ஆனால் நீங்கள் என்கிட்ட அப்படி இல்லை. தெரியல ஏன்னு தெரில. கொடுக்கும்போது எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. அப்படியா? ஆமாம். ஸோ இப்படி தான் நீங்கள் அந்த ட்ரிப் வந்து நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக போயிருக்கும் உங்களுக்கு அந்த டே. டாங்குமே வந்து அப்படி தான். டாங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க உங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால. அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நீங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அண்ட் 2 பேருமே திரும்ப வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ போயிட்டு அவன் வந்து உங்களை ட்ராப் பண்ணிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வந்து அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பாய் லவ் யூ ஹக்லாம் பண்ணிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். அவன் வந்து அவனோட ஒர்க்கு போயிடுறான். நீங்களும் வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க, அவங்க அப்பா வந்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூம்க்கெலாம் போயிட்டு ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்து அப்பாவை பார்க்குறீங்க. அப்பா கொஞ்சம் ஃபீவராக இருக்கு. ஸோ நீங்களும் அப்பா அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் உங்கள் அப்பா எந்திரிக்கிறாரு. ஒன்றும் இல்லை வயன், கொஞ்சம் தலைவலிக்குது, அதான் தூங்கிட்டேன். அப்பா என்னப்பா உடம்பு இப்படி காய்ச்சல் அடிக்குது, அப்பா ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லை வயன் வேண்டாம், ஹாஸ்பிட்டல்லாம் எதுக்கு, ஓகே இது பாருப்பா பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறீங்க. கூப்பிட்டு போயிட்டு உங்கள் அப்பாவுக்கு மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பத்திரமா உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் அந்த மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு சாப்பாட்டெலாம் ஒழுங்காக கொடுத்துட்டு இது பாருப்பா போயிட்டு வர கேப்பில் இங்கே பாரு என்னமோ பண்ணியிருக்கு, அதனால தான் காய்ச்சல் அடிக்குது, ஒழுங்காக தூங்கி எந்திரி, அதுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன், ஒழுங்காக தூங்குப்பா
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அப்பாவை தூங்க வச்சுட்டு நீங்களும் அப்படியே பக்கத்தில் உட்காந்து உங்கள் அப்பாவே பார்த்துட்ருக்கீங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறியோ, இதுக்குப்பா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுலேயே நினச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கால் வருது. யான்னு பார்த்தா டேவன் வந்து கால் பண்ணிட்டு, ஐ மிஸ் யூ பேபி, ஐ மிஸ் யூ லாட்ஸ், ஐ மிஸ் யூ டூ டேவன். அங்கே போய் ரீச் ஆகிட்டிங்களா? ரீச் ஆகிட்டேன். இப்போ தான் இந்த டீல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கூட பேசலான்னு. அப்படியா? சரி, அப்பா கொஞ்சம் உடம்பு முடியல, நான் அப்பா பார்த்துட்டு நைட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி, ஓகே. அண்ட் நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போகிறதுனாலும் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. நான் நைட் சொல்கிறேனே. ஓகே டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கால் வச்சிடறான். வச்சுட்டா நீங்கள் எந்த பக்கம் பார்த்தா உங்கள் அப்பா கிட்ட தான், பா ஏதாவது வேணுமா? இல்லை வயன், ஒன்றும் வேண்டாம், நான் தூங்குறேன், நீயும் போயிட்டு தூங்க, டைம் ஆகுது. இல்லை, நீ முதல்ல தூங்க, அதுக்கப்புறமா நான் போய் தூங்குறேன். சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அப்பாவே பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு சரி ஓகே அப்பா வந்து தூங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்திரமா உங்கள் அப்பாவை ரொம்ப குழந்த மாதிரி பார்த்துட்டு அப்படியே நீவியெல்லாம் விட்டுட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. போயிட்டு ஃபோன் தான் எடுத்து பார்க்குறீங்க. அவங்க வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் கொண்டு போய் வச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. சரி கால் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஒரு 4 மிஸ் கால்ஸ் வந்திருக்கு. டேங் தான். நீங்களும் கால் வந்து திரும்ப பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு சாரி நான் அப்பா பார்த்துட்டு இருந்தேனா, அதான் கால் பார்க்கல. சரி ஓகே வயன், அதெல்லாம் பரவாயில்ல. அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, காய்ச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சரி நீ சாப்பிட்டியா? என்ன பண்ணுற? இப்போ தான் அப்பா பார்த்துட்டு வரேன், இனிமேல் தான் சாப்பிட்டுட்டு தூங்கணும். சரி ஒழுங்கா சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக தூங்குண்ணா. சரி ஓகே, நீங்களும் தான். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணிடுறான். ஸோ இப்படி தான் உங்களுக்கு டேஸ்லாம் பாஸ் ஆகுது. ஸோ ஒரு 1 மந்த் ஆகிருக்கும். 1 மந்தில் வந்துட்டு நீங்கள் வந்து நீங்களும் ரொம்ப லவ் பண்ணியிருப்பீங்க. அவங்க 2 பேருக்குமே ரொம்ப லவ் வந்திருக்கும். ஏன்னா அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ மேரேஜுக்கு ஓகே சொல்லிடுவீங்க போல தான், அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ லவ் பண்ணிட்டீங்க நீங்கள் அவங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் பாஸ் ஆகுது. ஸோ 1 மந்த் ஆகுது. ஸோ ஒரு நாள் நீங்களும் அவங்க வந்துட்டு காரில் போயிட்டுருக்கீங்க. ஸோ காரில் போயிட்டுருக்கும்போது வயன் என்னது, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் லவ் அதிகமாகிட்டே இருக்கு. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பேக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூ தான். சரி இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம ஃபேவரட் பிளேஸ்க்கு. எங்கே? ஃபர்ஸ்ட் டேட் நம்ம எங்கே போனோம்? புஷ்ண ஹவுஸ்க்கா? ஆமாம். ஏன் வரமாட்டியா? பிடிக்காதா? யார் சொல்லவா பிடிக்காதுன்னு? எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்த இடம் அப்போ தான். ஸோ நீங்கள் 2 பேரும் போயிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ இதில் வந்து லாரி வந்துட்டுருக்கு. ஸோ டேங் வந்து அதெல்லாம் கவனிக்காமல் வந்து கார் ரைட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது. உங்கள் காருக்கும் அந்த லாரிக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது. ஸோ அங்கேயே அந்த கார் வந்துட்டு அப்படி ரோல் ஆகி விழுந்துடுது. அதில் வந்துட்டு அப்படியே நீங்கள் 2 பேருமே சுவனையில் இல்லாமல் இருக்கிறீங்க. அப்போ வந்து சுற்றி இருந்த பர்சன்ஸ்லாம் வந்து ஐயோ என்னாச்சோ இதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து பெருசாகவும் அடிபட்டிருக்காது. ஸோ நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகிருப்பீங்க. வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து வெளியில் வரீங்க.
பெட்லேருந்து எழுந்திரிச்சு நீங்கள் வெளியில் வரீங்க, ஹாஸ்பிட்டல் பெட்லேருந்து வந்து வெளியில் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தி நிற்கிறா. ஸோ அவள் தான் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கும்போது உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு, யாருமே வந்து உங்களை வந்து அட்மிட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஆக்சிடென்ட்ன்றதுனால ஸோ ஏதாவது கேஸ் ஆயிரும் அப்படின்னு பயந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்கள் 2 பேருமே கூப்பிட்டு வந்திருப்பா. நீங்களும் ஓடி போயிட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, ஏ மினி நீயா? மினி டாங் எங்கடி? என்னாச்சு? அவள் எங்கே போனா? சரி முதல்ல பதறாத வாயன், இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹாஸ்பிட்டலில் டாங் இருக்க இடத்துக்கு தான் போகிறீங்க. போயிட்டு என்னாச்சு டாங்க்கு? ஐயோ என்னடி ஆச்சு? இரு வாயன், டாக்டர் பார்த்துட்ருக்காங்க, வந்துடுவாங்க. என்னடி ஆச்சு எங்களுக்கு? அது ஒரு நீங்கள் என்னடி உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லடி கொஞ்சம் தலை வலிக்குது. ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்ததுடி, அதில் 2 பேரும் அப்படி அப்படி விழுந்து கிடந்தீங்க. யாருமே உங்களை அட்டன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கல. நான் தான் உங்கள் 2 பேரும் கூப்பிட்டு வந்தேன். தேவனுக்கு என்னடி ஆச்சு? அவனுக்கு என்ன ஆச்சு? அவனுக்கு எதுவும் ஆகலடி. இரு டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே டாக்டர் வந்துடுறாரு. வந்துட்டு கிம் தேவங்களோட ரிலேட்டிவ் யாவது இருக்கீங்களா? டாக்டர் நான் தான். நீங்கள் அவருக்கு என்ன வேணும்? லவ்வர், வைஃப் ஆக்க போகிறேன். ஓ உங்கள் கூட கொஞ்சம் பேசணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டாக்டரும் கூப்பிட்டு போகிறாரு. அப்போ மினியுமே உங்கள் கூடவே வரா. ஸோ வந்துட்டு நீங்கள் 2 பேரும் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டரும் சொல்கிறாரு, அவரை காப்பாற்றியாச்சு, ஆனால் அவர் தலையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. ஸோ பாஸ்ட் இயர்ஸில் நடந்தது மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி 2 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததெல்லாம், இல்லைனா 4 இயர்ஸ் நடந்ததெல்லாம் மறந்துருப்பார். ஸோ அவரை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் அவர் நீங்கள் ரிக்கவரி ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அவரோட பாஸ்ட் ஞாபகம் வைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அவரை ஓவராலாக ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கக்கூடாது. நீங்கள் இதை கேட்டுட்டு, இது பாஸ்டில் நடந்ததை மறந்துட்டார். உங்களுக்கு அப்படியே டியோஸாக வருது. அப்போ அவர் என்னை லவ் பண்ணதெல்லாம் மறந்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் இப்போ நான் அவங்க பார்க்கலாமா? பார்க்கலாம். நீங்கள் மட்டும் போய் பாருங்கள். ஸோ இப்போ நீங்களும் போகிறீங்க டேங்க ரூமுக்கு. போன டேங்க அங்கே படுத்துருக்கான். நீங்களும் போயிட்டு தயாங் யார் நீங்கள் எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கீங்க? எதுக்கு நான் இங்கே இருக்கேன்? தயாங் என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்கள் யார்? ஐம் ரியலி சாரி, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியல. நீங்கள் தான் நீங்கள் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிங்களா? உங்களுக்கு அப்படியே ஒரு செகண்ட் வேர்ல்டே நின்ன மாதிரி இருந்துருது. ஸோ நீங்களும் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். ஸோ ஒரு கொஞ்ச நேரத்தில் டேங்கோ என்னோடய ஃபோன் எங்கே இருக்குது? நீங்களும் அப்படியே அங்கே இருக்க அவனோட ஃபோன் எடுத்து கொடுக்குறீங்க. பார்த்தா அவனோட ஃபோட்டோஸ்லலாம் இருக்குது, நீங்கள் 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. பட் அவன் வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்க்க கிடையாது. உடனே போய் கண்டெக்ஸ் தான் பார்க்குறான். எனக்கு தெரிஞ்சு யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஜிமின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சேவ் பண்ணியிருப்பான். ஸோ ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு, ஜிமின் சொல்கிறேன் மச்சான், என்னடா என்னாச்சு? நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்டா, வரியா? ஹாஸ்பிட்டலா? எதுக்குடா? வாயேன், எனக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஜிமினுமே வந்துடுறான். வந்துட்டு அவன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி வந்திருப்பான். என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்ததும் டேங்க பார்த்துட்டு, தேவங்க என்னடா ஆச்சு? ஏன்டா ஹாஸ்பிட்டலில் இருக்க? எனக்கு எதுவுமே தெரியல. அவன் ஜிம்னும் வந்துட்டு டக்குன்னு உங்களை பார்த்துட்டு, சிஸ்டர் என்னாச்சு? நீங்கள் இவனோட லவ்வர் தானே?
கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மில் கூப்பிட்டு போகிறீங்க. கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் 2 பேரும் காரில் வரும்போது ஒரு லாரியில் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதில் டேங்க்கு தலையில் அடிபட்டு பாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 4 இயர்ஸில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டான். இது கேட்டோன்னே ஜிம்மினுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ என்னடா இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யார் தான் அதெல்லாம் பண்ணதுன்னு பார்க்குறான். ஸோ அது வந்து ஒரு வேணும்னே தான் வந்து அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். ஸோ அதை வந்து ஜிம் தான் அவன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கான். லாரியா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை திங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்களும் 1 month முன்னாடி தான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அண்ணா அதில் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இடத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்களா? அவனுக்கு அங்கே இருந்தால் மேபி பாஸ்ட் மெமரிஸ் ஞாபகம் வரலாம். நானும் உங்கள் கூட வரேன். அவனையும் கூட்டிகிட்டு நம்ம அங்கே போகலாமா? சரிம்மா. அப்போ நீ வயனா? ஆமாண்ணா நான் தான் வயன். என்னை பற்றி சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கானாவா? உன்னை பற்றி மட்டும்தான் பேசுவான் வந்து. சரிண்ணா முதல்ல அவங்க கூப்பிட்டு போகலாம். சரிம்மா நான் போயிட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு போகிறதுக்கான வழியெலாம் பார்க்குறேன். நீ போய் அவனை பார்த்துக்கோ என்ன? சரிண்ணா நீங்கள் போயிட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துக்கோங்க, நான் அவங்க பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் டேவங்கிட்ட தான் போகிறீங்க. டேவங்கிட்ட போயிட்டு அவனோட தலையில் நீவி விட்டுட்டு தேவ் நீங்கள் எப்போயாவது சொல்கிறீங்களா நீங்கள் யாருன்னு? எனக்கு நிஜமாவே தெரியல. அது 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 நான் உன் ஃப்ரெண்டா? சரி ஓகே. நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்களா? இல்லை நான் உங்களை காப்பாற்றல, இன்னொருத்தவங்க தான் காப்பாற்றினாங்க. ஓ சரி. நான் இங்கேருந்து போகலாமா? இப்போ இல்லை, ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் 3 பேரும் ஒன்றா போகலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை நான் என் பண்ணிக்கிறேன்டா. ஸோ அடுத்த எபிசோடில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய், லவ் யூடா. ஸோ எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கடா. அவ்வளோதான்டா. ஸோ பாய்.